ஆமாங்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கறி சமைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கு தனியாக, உருளைக்கிழங்கு தனியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன போட்டுருக்கோம்னா மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டி விடணும். பொன் பொருளாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? பொன் பொருளாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது கடலப்பருப்பு போடணும். கடலப்பருப்பு போடணும். சரிங்களா? கிண்டிக்கிட்டு எல்லாம் கிண்டணும். கறிப்பட்டை இல்லை, அதனால் லைட்டாக அந்த இது மட்டும் போடுறாங்க. கறிப்பட்டை முடிஞ்சிச்சு. சரிங்களா? எடுத்து போடு. வெங்காயத்தை அள்ளி போடு. போதும். வெங்காயத்தை போடணும். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணணும். பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் வாங்கலை, அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போடுறோம். சரிங்களா? சின்ன வெங்காயம்னா மட்டன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் பெட்ரு. நல்லா கொஞ்சம் வணங்கின பிறகு பொன்வரவில் நல்லா வணங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி வெங்காயமும் ஒரே காயத்தில் போடக்கூடாது. லைட்டாக வணங்கின பிறகு அதுக்கப்புறம் தக்காளியை போடணும். நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். அடி பிடிக்க விடக்கூடாது. கரெக்டாக மூடி வச்சோம்னா நல்லா வேக்காடாக வந்துடும். சரிங்களா? கறியை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து லைட்டாக மூடி வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். கேஸு கொஞ்சம் நாளைக்கு நல்லா வரும். அதுக்குன்னு ரொம்ப டைம் வச்சுருந்தோம்னா அடி பிடிச்சிடும். லைட்டாக மூடி வச்சு ஆவி வந்த பிறகு டக்குன்னு கிண்டிடணும். சரிங்களா? இவருங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கு, மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. சரிங்களா? இன்றைக்கி மட்டன் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் கிச்சனு. இதுதான் கிச்சனு. அப்புறம் இது லைட்டாக நல்லா வணங்கிடுச்சு. சரிங்களா? இன்னும் தக்காளியை போடலாம். தக்காளியை போட்டு நல்லா போட்டணும். கருவேப்பிலை போட்டியா? கருவேப்பிலாம் போட்டாச்சு. நல்லா கிண்டு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சாதான் கேஸ் சீக்கிரம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா தான். இல்லைன்னா கேஸ் சீக்கிரம் இதாகிடும். நிறவை சட்டி நிறவை
போட்டோம்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட்டே போயிடும். அரை வேக்காடு உருளைக்கிழங்கு வெந்த பிறகு கறியை கொட்டி நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கணும். சரிங்களா? கறியை போட்டு பாரு, உருளைக்கிழங்கு பாரு வெந்துருவாரு. பாருங்கள், கறி எடுத்து போடுறாப்புல. கறி நல்லா முடி இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். கறியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது எல்லாமே நாங்கள் இடித்து வச்சது தான். என்னென்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் கையால் இடித்து, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு போட்டு, பேஸ்ட்டு கிடையாது, எல்லாம் இது பண்ணி கறியை நல்லா கிண்டணும். மசாலா இவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்க வீடியோ. அதனுடைய தொடர்ச்சி இப்படி போடுறது. அப்புறம் இது ஒரு வீடியோ, அது ஒரு வீடியோ கட்டாயம். மசாலா போட்டுக்கலாமா? மசாலா மசாலா வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா. இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம எல்லாமே போட்டு அரைக்கிறது, சேர்த்து அரைக்கிறது. இங்கே வந்து தனித்தனியாக போடுறோம், அதனால் நாங்கள் வீட்லேயே எடுத்துகிட்டு வந்ததால் முதல்ல மட்டன் மசாலாவை போடணும். ஒரு லைட்டாக போட்டு எல்லாத்தையும் போட்டு சரிங்களா? அவ்வளோ எப்பயே வாங்கினது அக்கா. கம்மியாக போடணும், மஞ்சள் பொடி அதிகமாக போடக்கூடாது. அது வந்து லைட்டாக தூவிட்டு, அடுத்தது மல்லித்தூள், மல்லித்தூள் லைட்டாக போட்டாங்க. சரிங்களா? போட்டு ஊர்லேருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுறாங்க மசாலா. சரிங்களா?
சரிங்களா? இது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஓகேங்களா? தண்ணி அதிகமாக வைக்கணும்னா மசாலா அதிகமாக போடலாம். தண்ணி கம்மியாக கட்டியாக வைக்கணும்னா மசாலா கம்மியாக போட்டால் போதும். சரிங்களா? அப்படி நல்லா மசாலா கொஞ்சம் நல்லா வணங்குற அளவு மிக்ஸ் மசாலா, தனி மிளகாய், எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா கறி வெந்துடணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெயிலே நல்லா கறி நல்லா வெந்துடணும். தண்ணி ஊற்றணுன்னா லேட் ஆகும். எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு நல்லா இன்னும் 2 மசாலா இருக்குதா? இது வந்து இங்கே கிடைக்கிற கரந்தூள். தனி மிளகாத்தூள். இது வந்து காரம் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சரிங்க, இது அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இஞ்சி அதிகமாக சேர்த்துருவோம், பூண்டு அதிகமாக சேர்த்துருவோம், எல்லாம் நிறைய காரப்பொருள் அதிகமாக சாப்பிட்டாச்சு. இருக்க காரம் அதிகமாக போட்டோம்னா வாயை வைக்க முடியாது. உப்பு நம்ம முன்னாடியே போட்டாச்சு. சரிங்களா? உப்பு போதுமானு லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் உப்பு போடணும். லைட்டாக போட்டாச்சு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இது வந்து தனி மிளகாத்தூள். துபாயெல்லாம் அதிகமாக காரம் சாப்பிட்டோம்னா வெயில் நாளில் காரம் கம்மியாக சாப்பிடணும். மழை நாளில் காரம் அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. வெயில் நாளில் காரம் அதிகமாக சாப்பிட்டோம்னா உடம்பு கொடுக்குறாரு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி கட்டியாக இருக்குது. அது 2 தட்டிலும் தண்ணி இருக்குது. இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், இதுலேயும் கொஞ்சம் எடுத்துருவா. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அவ்வளோதான். இது நல்லா கொதிக்க விட்டு